Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் ஆப்போட ஒரு சின்ன ட்ரிக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஓகே, இன்சாட் ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் எடிட் பண்ணிவிட்டு கடைசியில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபோன் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க, இல்லை அந்த வீடியோவை சேவ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். அந்த வீடியோவை திரும்ப எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு அது சேவ் பண்ணாமல் விட்டோன்னா அது டோட்டலாக எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அது டோட்டல் வேஸ்ட். அதை எப்படி மறுபடியும் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி இருப்பீங்க ஸ்க்ரீனில். வீடியோ ஃபோட்டோ காலேஜ்னு இருக்கும். இதில் வீடியோ ஃபோட்டோ ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் டிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணுறேன். வீடியோ கிளிக் பண்ணால் நியூ தான் எப்பயுமே நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ்லாம் அந்த ஸ்க்ரீனில் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட என் ஃபோனில் 165 டிராஃப்ட்ஸ் இருக்குது. அதுலேயே ஒரு சைடு ஏரோ இருக்கும். அந்த டிராஃப்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் எந்த வீடியோவை சேவ் பண்ணாமல் விட்டுட்டீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு ரைட்டாக. இப்போ இந்த வீடியோவை நான் சேவ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மேலே சேவ் பட்டன் இருக்கும். சேவை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, ஃபார்மேட் ஏதாவது மாற்றணுன்னா மாற்றலாம். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற செட்டிங்ஸ் பார்த்துக்குங்க. ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட் 30, ஃபார்மேட் MP4 இதுவே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ இதுவே போதும். ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விளம்பரம் வரும், அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்குங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எந்த வீடியோ மிஸ் பண்ணிங்களோ அதை ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் புது டாபிக்ஸ் இல்லை புதுசாக ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.